விஜய் அவர்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை அதர் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அதாவது ரெண்டையும் நம்ம பகிர்ச்சிக்க வேண்டாம். ஆனால் புதுசாக ஒரு ஆள் வரணும். ஓகே. அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். இளைஞர்களும் இருக்காங்க, நாங்களும் இருக்கோம். என்னைய மாதிரி ஒரு 65 வயசு ஆளும் அப்படி தான் இருக்காங்க. ஓகே. அதர் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம வருஷம் வந்து எப்பயுமே 5 வருஷம் முடிஞ்சனாக்கா இந்த ஒரு கட்சி அந்த ஒரு கட்சி இந்த ரெண்டு இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். புதுசாக ஒருத்தர் வராங்கன்னாங்க அவங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். இவரும் வராரு இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அவர் மக்களுக்காக வந்து செய்கிறோன்றது வந்து வந்து செய்யறப்போ நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் அவருக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஒரு ஓட்டு போட்டு அவரால் நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்தாலும் வரலாம். ஒரு வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா செய்யணும்னு ஒரு யாரோ வந்து நம்ம செய்கிறோம்னு சொல்லிட்டு முன்னாடி கொள்கைகளை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி அவங்க குடும்பத்தை காப்பாற்றிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இவர் வராரு வந்து கண்டிப்பாக வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதனால் வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. அவர் மக்களுக்காக வந்து இறங்கி செய்கிறன்றப்போ நம்ம அவருக்கு இப்படி இறங்கி ஒரு இது என்ன பிஞ்சு போனால் ஒரு ஓட்டு போட போகிறோம் அவ்வளோதான். அப்படின்றப்போ அந்த ஓட்டு வந்து ஒரு பெரிய அவருக்கு ஒரு வின்னிங்காக இருந்தால் கூட ஒரு சந்தோஷம் தான். அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும். ஒரு சிலர் வந்து நடித்தவங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எம்ஜிஆரோ கலைஞரோ ஸ்டான்லி எல்லாருமே அவங்க அவ்வளோ பேருமே கூத்தாடி தான். அவங்களாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்தாங்க. இவரும் அதே மாதிரி வந்துட்டு போட்டுமே பார்க்குமா. வேறு யாரும் டக்குன்னெல்லாம் அரசியலில் உள்ளே வர முடியாது, கண்டிப்பாக வர முடியாது. எவ்வளோ தான் பாடுபட்டாலும் வர முடியாது. ஆனால் இவருக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு இது இருக்குது. அது திருமாவளவன் கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே கட்சியாக ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, அவங்களுக்கே ஒரு ஆட்டம் காணுது. எதிர்கட்சியாவது அவர் வந்து உட்காருவார். அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அடுத்த ட்ரிப்பு மக்களுக்கு செய்கிறத பொறுத்து மக்கள் அவரையே தூக்கி வச்சாலும் வச்சுருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் புதுசாக யார் வராங்களோ அவங்களுக்கு தான் எப்போதுமே என்னோடய சப்போர்ட் இருக்கும். இந்த வாட்டி விஜய் வந்தார்னா கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் விஜய்க்கு தான் இருக்கும். இல்லை எல்லாருமே ஒரு நியூ இது தான் எதிர்பார்க்குறாங்களே. ஸோ அவர் வந்தால் கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன். அவருக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். ஓகே. விஜய் வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டில் சொல்லவே முடியாது. ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து பிரியும். பட் ஃபஸ்ட்லேயே யாரும் வின் பண்ண இதுவரை சரித்திரமே கிடையாது தமிழ்நாட்டில். அது வேணால் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கணும். அவரோட ஃபீல்டு ஒர்க் எப்படி இருக்குது, அவர் என்ன பண்ண போகிறாரு, சினிமாவில் இருக்கிறாங்கிறாரு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. விஜய் தான். யார் வரதுக்கு வாய்ப்பு? நல்ல ஒரு கூட்டணி வந்தனா விஜய் வர நல்ல வாய்ப்பு இருக்குது. கூட்டணி தான் மெயின். தனியாக வந்தால் கஷ்டமாக இருக்கும். கூட்டணி நல்லா இருந்தால் விஜய் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. தெரில, மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சினிமா விட்டுட்டு வராரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த எலெக்ஷனில் என்ன ஒரு பர்சன்டேஜ் அப்போ எப்படி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுறாங்க, கண்டிப்பாக ஆனால் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு. ரெண்டு பேருமே அந்த மண்ணின் மகிழ்ந்தர் தான். ரெண்டு பேர் வந்தாலும் நல்லதான் எங்களுக்கு. வேறு யாரும் வரது வாய்ப்பு தான். ஆனால் என்னோட இது வந்து விஜய்க்கு தான். ஏன் விஜய் அவங்க வரணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரையும் பார்த்துட்டேன், இன்னும் செட் ஆகலை. இவர் வந்தால் எதனா ஒரு மாற்றம் இருக்கும். இந்த யங்ஸ்டருக்கெலாம் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்சியில் எல்லாம் இல்லாதவங்க தான் இருக்காங்க, இருக்கப்பட்டவங்க யாரும் இல்லை. மீதி கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கப்பட்டவங்க தான். இதில் கொஞ்சம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னால் யாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க? முதல்ல சீமானுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணிது. இப்போ விஜய் வந்தாலும் விஜய்க்கு அதிகமாக சப்போர்ட் இருக்குது. விஜய் பிடிக்கும், பசங்களுக்கெல்லாம் விஜய் ஃபேன் தான். விஜய் பிடிக்கும். பட் அது ஒரு டைம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் எப்படி அவரோட இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, மோட்டிவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். கண்டினியூ பண்ணுறதா இல்லை அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறதான்னு பார்ப்போம். விஜய் சார் அப்பத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து விஜய் பிடிக்கும். இப்போ அவர் வராருன்னா அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம். யார் வந்தாலும் வந்து அந்த பதவிக்கு வந்தாலும் அவங்க மாறிக்கிறாங்க. அப்படி யாருன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இது யார் அவர் வந்து விஜய் வந்தால் சரி, கரெக்டாக பொதுமக்கள் என்ன செய்யணும் கரெக்டாக செய்யணும். அது செய்தாருன்னா பரவாயில்ல. அது வந்து நம்ம ஓட்டு தேடி போத்தால ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து விழுந்துடும். சரிங்களா? கரெக்டாக அவர் வந்து அந்த பதவியில் உட்காந்தாருன்னா ஜனங்களுக்கு என்ன செய்யணும் அது செய்தால் போதும். விஜய்னா பிடிக்கும். இப்போ நியூவாக வரதுனால எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்ன சொல்கிறாங்க? விஜய் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை வேறு யாருக்காச்சும்? விஜய். ஓகே. எதனால்? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எதுவுமே பண்ணல. அவர் வந்துன்னா என்ன பண்ணுறாரா பார்க்கலாம்ல. ஓகே. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. இப்போ விஜயும் வந்தாலும் அவரையும் வந்து இந்த மாதிரி தான் செயல்படுத்துவாங்களே தவிர அவர் தனித்து நின்று பண்ண முடியாது எதுவுமே. இது என்னுடைய கருத்து. அவர் சின்ன பையனாக இருந்தாலும் சொல்கிறேன் நான். அவருக்கு வந்து சப்போர்ட்டு இருக்கலாம், எல்லா சப்போர்ட்டும் இருக்கலாம். ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க. அவர் வாழ விட மாட்டாங்க. எதுக்காக நீ செய்யணும், ஜனங்களுக்கு செய்து என்ன ஆக போகுதுன்ற மாதிரி அவங்க மனப்பக்குவத்தை கொண்டு போய் மாற்றிடுவாங்க.
நல்லது செய்யணும்னு வந்தால் கூட செய்ய விட மாட்டாங்க. அதுதான் அரசியல். அதனால தான் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதை.